கன்னி ராசி நபர்களுக்கு 2025 ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான மாத ராசி பலன். கன்னி ராசி நபர்களை பொறுத்தவரை ஜென்ம ராசியில செவ்வாயோட வருகை, 10ல சுக்கிரன். இந்த மாசத்தை பொறுத்தவரை 10ஆம் இடம் ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம், ஜீவனஸ்தானம், வாழ்க்கையில ஒரு ஆதாரமாக நம்ம நினைக்கிற விஷயத்த அடையக்கூடிய ஒரு இடம் 10. ஸோ 10 நல்லா இருக்கும் பொழுது சம்பந்தப்பட்ட ராசி நபர்களுடைய வாழ்வாதார அமைப்புகள்லாம் அவரவர் லெவலுக்கு ஏற்ப, அவரவர் ஜாதகத்தின் குழுப்பனைக்கு ஏற்ப இந்த வாழ்வாதார அமைப்புகள் கோச்சார ரீதியாக கை கொடுக்கும். ஸோ இதில் பாவ கிரகங்கள் வரும்பொழுது கன்னிராசி நபர்கள் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, பொதுவாகவே 10ல் பாவ கிரகம் வரும் பொழுது பாவத்துவமான ஒரு கஷ்டப்படக்கூடிய ஒரு வாழ்வாதார அமைப்புகள் பேசிக்காக அமைஞ்சிடும். அதே சுபகிரகம் வரும்போது சொகுசு தன்மையான சுப அமைப்புகளில் சில வாழ்வாதாரங்கள் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இப்போதைக்கு கன்னிராசி நபர்களுக்கு, அதாவது கன்னி ராசி, இந்த ராசிக்கு தற்சமயம் 10ல் 2 சுபகிரகங்கள். ஆல்ரெடி குரு இருக்கு, இப்போ சுக்கிரன் சேரப்போகுது. சுக்கிரனுடைய சில பாசிட்டிவான ப்ளஸ் அமைப்புகள்லாம் கன்னிராசி நபர்களுக்கு கை கொடுக்க போகுது. பொதுவாகவே கன்னிராசி நபர்களுக்கு சுக்கிரன் எங்கே இருந்தாலும் கெடுக்க இயலாத ஒரு கிரகம். இப்படி இருந்தாலும் அந்த இடத்திற்கு ஏற்ப நன்மைகளை எங்கே இருந்தாவது பிடிக்கிட்டு கொடுக்குற கதையா எப்படியும் டெவலப் பண்ணி கொடுத்துரும். ஸோ வாழ்வாதாரத்தை சரி செய்யக்கூடிய ஒரு மாதமாக, இல்லை வாழ்வாதாரத்தில் ஃபுல் பண்ணக்கூடிய, இல்லை வாழ்வாதாரத்துக்கு அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய சம் சுச்சுவேஷன் அமைப்புகள்லாம் சுக்கிரன் இந்த மாதத்தில் கொடுக்கறதுக்கு கடமைப்பட்ட மாதிரி வருது. சுக்கிரன் தனாதிபதி, பாக்கியாதிபதி அப்படிங்கிறதுனால பண ரீதியாக கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய கன்னிராசி நபர்களுக்கு எடுத்துக்கலாம். அதாவது பணங்கிறது ரொட்டேஷன் அமைப்புகள்லையோ, இல்லை போட்ட பணம் வரல, முதலீடு செஞ்ச பணம் டெவலப் ஆகலை, கொடுக்கல் வாங்கல் பணம் வரல, சம்பள காசு வரல, தொழிலில் போட்ட காசு முடக்கமாக இருக்குது, இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படிங்கிற ஒரு கணக்கில் பண ரீதியான சில விஷயங்கள் நடக்கலை அப்படின்னா அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் பைசா ரீதியாக சில விஷயங்கள் நன்மையாக இருக்கும். உங்களுக்கு பண ரீதியாக சில வாழ்வாதார அமைப்புகள் சரி செய்யப்படுகிறது இந்த ஆகஸ்ட் மாதத்தில். அது இல்லாமல் பாக்கியாதிபதியாகவும் இருக்குது, 9ஆம் அதிபதி 10ல் வருது. அப்போது தொழில் பண்ணக்கூடிய, குறிப்பாக கன்னிராசி நபர்கள் தொழில் பண்ணக்கூடியவர்கள் அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கான சில அமைப்புகள் உருவாகும். தொழிலை டெவலப், தொழில் ரீதியாக ஏதேனும் ஒரு விதத்தில் ஒரு டெவலப் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிருக்கும். அப்படி இல்லைன்னா கூட இந்த மாதத்தில் கன்ஃபார்ம் கிடைக்கும், உருவாக்க முடியும், டெவலப் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். ஸோ தொழில் ரீதியாக சில டெவலப்பு கன்னிராசி நபர்களுக்கு இந்த மாதம் உண்டு அப்படிங்கிறது. ஏன்னா 9-10 காம்பினேஷனே தர்ம கர்மா அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ கர்ம இடத்திற்கு தர்மாதிபதி. அப்போ தொழில் ரீதியாக ஒரு நல்ல பேர் எடுக்கிறது, உங்களுக்கு புதுசாக ஒரு விஷயத்த உள்ளே கொண்டு வர்றது, 4 பேருடைய பழக்கம் ஒரு இன்னும் 4 பேராக மாறுவது அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு விதத்தில். ஸோ கன்னிராசி நபர்கள் சில விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவான சூழ்நிலைக்கு வர்றீங்க. அடுத்த ஜென்ம ராசியில் செவ்வாய் வருது. ஜென்ம ராசியில் செவ்வாய் வர்றதுனால பகை பெற்ற கிரகமாக இருந்தால், அதாவது கன்னிராசிக்கு ஆகாத கிரகமாக இருந்தாலும் சனியின் பார்வையில் வருவது, ஜென்ம ராசியில் இருப்பது, இந்த நேரம் பார்த்து ராசிநாதன் 11ல் இருப்பது, இதெல்லாம் அப்படின்னா செவ்வாய் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முடிவெடுக்க வைக்கும். குழப்பிக்கிட்டே இருக்காது. அப்படியா அதை எடுக்கணுமா, இதை எடுக்கணுமா, அதை செய்யணுமா அப்படிங்கும்போது ஒரு முடிவெடுக்க வைக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். நஷ்டமா லாபமா அதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் தற்சமய சூழ்நிலையில் என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி ஒரு அடாவடியான கிரகமும் கூட. அப்படிங்கிறதுனால தைரியமாக ரிஸ்க் எடுத்து கொஞ்சம் முடிவெடுக்க வைக்கக்கூடிய கிரகம் செவ்வாய். அப்போ கன்னிராசி நபர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை முடிவுகள் சில விஷயத்தில் எடுக்க போறீங்க. அது பாசிட்டிவா நெகட்டிவா என்பது உங்களுக்கு தான் தெரியும். ஆனால் முடிவு எப்படி எடுத்தாலும் உங்களுக்கு நஷ்டம் வராது அப்படிங்கிறது செவ்வாய் கொண்டு வரும். இந்த முடிவு எடுத்தாலும் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக நஷ்டம் வராது, அந்த முடிவு எடுத்தாலும் லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ எந்த முடிவுகளை எடுத்தாலும்
பர்சனல் லைஃப்லேயோ இல்லை வெளி உலக வாழ்க்கையிலையோ வேலையிலையோ இல்லை அடுத்தவங்களுடைய பழக்க வழக்கமோ எப்படியாக இருந்தாலும் ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு கன்னிராசி நபர்கள் தள்ளப்படுவீர்கள். அந்த முடிவு எடுத்து சில விஷயத்தை செய்யறதுக்கு உங்களுக்கு இந்த செவ்வாய் புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த முடிவுகள் கொஞ்சம் சாதகமாகவும் இருக்கும். இதுதான் மேஜராக இருக்கக்கூடிய பலன். இது எல்லாவற்றுக்கும் மேலாக ராசிநாதன் வக்கர அமைப்புகளில் தனிச்ச அமைப்பில் 11ல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த 11ல் இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு 10-15 விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டாலும், பல்வேறு விஷயத்தில் நீங்கள் மாட்டிக்கிட்டாலும், மாட்டி இருந்தாலும், எதுலையா இருந்தாலும் தப்பிக்க முடியும். ஒரு விஷயத்தில் மாட்டிக்கிட்டேன், நான் எப்படி வெளில வரேன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி மாட்டி இருந்தாலுமே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தப்பிக்க முடியும். இந்த கணக்கை பார்த்தீங்கன்னாக்கா, நான் ஏதாச்சும் லாக் ஆகிட்டேன், எனக்கு கடவுள் தான் காப்பாற்றணும், அப்போ கோயிலில் போய் சாமி கும்பிட போகிறேன், அதை பண்ண போகிறேன், இல்லை ரகசியமாக வேண்டுதல் வைக்க போகிறேன், எல்லாம் பண்ணுவீங்க, ஆன்மீக ரீதியாக போவீங்க. அது இந்த நேரம் பார்த்து இந்த கிரக நிலைகள் அமையும் பொழுது தான் நீங்கள் வெளில வருவீங்க. உடனே கடவுள் மேலே பொழிய போட்டு நம்ம கும்பிட்டதே கைவிடலை அப்படிங்கிற கான்செப்டை எடுத்துடுவீங்க. ஆனால் நேரம் பார்த்து தான் எல்லா விஷயமும் நடக்கும், கடவுளே கும்பிட்டாலும். ஸோ அந்த நேரங்கிறது, டைமுங்கிறது கிரகங்கள் கொடுக்கக்கூடியது தான். தவறான நேரத்தையும் அதுதான் கொடுக்குது, நல்ல நேரத்தையும் அதுதான் கொடுக்குது. ஸோ அஸ்ட்ராலஜி ரீதியாக நீங்கள் சில விஷயத்தை அணுகும்பொழுது நல்ல நேரம் எது, கெட்ட நேரம் எதுன்னு தெரிய வரும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நேரமான ஒரு சூழ்நிலையில தான் புதன் வக்கர அமைப்புள்ள 11ல் இருக்குது. ஸோ இதுலேயாச்சும் ஒரு பிரச்சனைகள், வில்லங்கங்கள், தீர்க்க முடியாத ஒரு விஷயம், வெளில வர முடியாத விஷயம், மாற்ற முடியாத விஷயம், அது மாதிரி முடியாது 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 அப்படிங்கிற சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் வெளியில் வர்றதுக்கான முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை ஏற்படுத்த போகிறது அப்படிங்கிற எடுத்துக்கலாம். அடுத்ததாக சனி 7ஆம் பாவத்தில் வக்கர அமைப்பு ஆரம்பிக்குது. இந்த சனி வக்கர அமைப்பு ஆரம்பிக்கிறதுனால கூட்டுச்சேர்க்கை உங்களுக்கு அந்த அளவுக்கு சுகப்படாது. கூட்டுச்சேர்க்கை, கூட்டாளி, கூட்டுத்துவம், 10 பேரோட சேர்ந்து செய்யறது, 4 பேரோட சேர்ந்து செய்யறது, 2 பேரோட சேர்ந்து செய்யறது, இங்கே கூட்டாளி பார்ட்னர்ஷிப் ஒத்து வராது என்பது பணம் போடுபவர்கள் மட்டும் கூட்டாளியே பார்ட்னர் கிடையாது. நீங்கள் வண்டியில் லிஃப்ட் கொடுத்து ஒரு ஆள் அழைச்சிட்டு போறீங்க அப்படின்னா கூட அதுவும் கூட்டு தான். நீங்கள் ஒரு நபருடன் இணைந்து செய்யக்கூடிய, சேர்ந்து செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமுமே கூட்டு தான். இப்போ கூட்டு என்பது கன்னிராசி நபர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை அவ்வளவா இருக்காது. ஸோ பகை பெறக்கூடிய அமைப்புகள் வருது. உயிர்காரகத்துவ விஷயத்தில் பகை பெறக்கூடிய அமைப்பு வர்றதுனால கூட்டாளி அமைப்புகள், கூட்டு சேர்க்கை, பார்ட்னர்ஷிப்பு, டைஅப்பு, ஒப்பந்தங்கள், கொடுக்கல் வாங்கல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட்டு விஷயத்தின் மூலியமாக, கூட்டு நட்பு, பாலியல் நட்பு, பழைய நட்பு, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் பார்ட்னர்ஷிப் விஷயங்கள் ஒத்து வராது. ஸோ அந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்காது, தெளிவாக இருக்கலாம். ஸோ அதனால் இப்பயும் பிரச்சனை தான், பின்னாலேயும் பிரச்சனை தான். இப்போ கன்னிராசிக்கு அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இந்த சனி வக்கர அமைப்பு 7ல் இருக்கிறதுனால. இதே பேசிக்கு தான் திருமண வாழ்க்கை அமைப்புகள்லையும் கன்னிராசி நபர்களுக்கு திருமண விஷயத்துலேயும் இப்படி தான். வாழ்க்கை துணை, புதிதாக திருமணம் ஆகக்கூடியவர்கள், ஏற்கனவே ஆனவர்கள், ரீசெண்டாக, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது உங்களுடைய வாழ்க்கை துணை நடந்துக்கிற விஷயங்கள், பேசுகிற விஷயங்கள், புரிஞ்சுக்கிற விஷயங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் டெக்னிக்கலாக பேசுவீங்க, அவங்க கொஞ்சம் டெக்னிக்கல் இல்லாத அமைப்பில் இருப்பாங்க. சரிங்களா? அப்டேட் ஆகாத ஒரு நிலைமையில் இருப்பாங்க உங்கள் வாழ்க்கை துணை. ஸோ சில விஷயத்துக்கு தயக்கம் காட்டுவாங்க, அதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆகாது. எந்த ஒரு விஷயத்தில் வாழ்க்கை துணை, நண்பர்கள், ஆண் பெண் நட்பு அமைப்புகள், பழக்க வழக்கங்கள், திருமண விஷயங்கள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். இது இந்த ஆகஸ்ட் மாதமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அடுத்தடுத்த வரக்கூடிய மாதங்களும் இந்த நிலைமை நீடிக்கும் மேக்சிமம். அதனால் தனிச்சு அமைப்புகளை நீங்கள் செயல்படுவது நல்லது. தனிச்சு, புரியுதுங்களா? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தில் நீங்கள் உபயோக பண்ணிவிட்டு நீங்கள் தனிச்சு அமைப்புகளில் செயல்படுவது ரொம்ப நல்லது. அதுவே கன்னிராசி நபர்களுக்கு ஒரு நஷ்டம் வராத அளவுக்கு சாதகமாக இருக்கும். ஸோ இதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான ஒரு தெளிவான ஒரு பலன். 1க்கு 2 திருப்பம் கூட கேளுங்க, சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிபடும்.